பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம ப்ரோமோ 1 ப்ரோமோ 2லலாம் பார்த்தோம், மஞ்சரி வச்சு ஒரு பிரச்சனை வருது வீட்டுக்குள்ளே அப்படின்னு. பட் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் மூல காரணம், முக்கிய காரணம் யார் அப்படின்னா, பிரச்சனைக்கு பேர் போனால் நம்ம ஜாக்லின். அதாவது அவங்க முகத்தில் ஒரு சாமுத்திரிகா லட்சணம் இருக்குது. சண்டை அப்படின்னாலே அவங்களால தான் பல இடங்களில் ஆரம்பிக்குது. அந்த சண்டையை அழகாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்க என்னமோ பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாலும் கடைசியில் மஞ்சரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வாயை மூடுறா குரங்கு, எவ்வளோ நேரடா பேசுவேன்ற அளவுக்கு மஞ்சரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சம்பவம் நடந்ததுன்றதை பார்க்கலாம். ஸோ காலையிலே இன்னைக்கு வந்து பேராஷூட் அப்படின்ற படத்தோட ப்ரமோஷனுக்காக 2 குட்டீஸ் வந்திருந்தாங்க. ஸோ காலையில் அந்த குழந்தைங்க வந்திருந்தனால அவங்க கூட இவங்க எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடுற மாதிரி இருந்தது. ஸோ இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்கே என்ன இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரெட் ஆம்லேட் போட்டிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கஷ்டம் தான். மைனஸ்லாம் எவ்வளோ நேரம் போட்டு நம்மளோட ஜாக்லின் அண்ட் அருண் பீட் பண்ணாங்கன்னு நான் அதை பார்த்தேன். எஸ், கஷ்டமான ஒர்க் தான். பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் 2 பிரெட் வச்சு பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. ஆனால் இது செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் அண்ட் ஜாக்லின். ஜாக்லின் தான் மெயின். அவங்க தான் எல்லாருக்கும் பிரெட் ஆம்லேட் போட்டுட்டு இருக்காங்க. அருண் சும்மா அப்படி பக்கத்துல நின்று பிரெட் எடுக்கிறது, இங்கே கொடுக்குறது, அங்கே கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த குட்டீஸ் வந்து ப்ரொமோஷனுக்காக கேம்லாம் விளையாடி முடிச்சு அது லேட்டு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், காலையிலே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பசிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்ககிட்ட 3 தவா இருக்குது அப்படின்னா 3 தவாவில் மொத்தம் அந்த கிச்சன் டீமில் 6 பேர் இருக்கீங்க. அழகாக 3 தவாவை வச்சு 2 பேர் நீங்கள் அழகாக செஞ்சு ஒரு ஆள் போட்டுறீங்களா, ஒரு ஆள் எடுத்து சர்வ் பண்ணுறீங்களான்னு சூப்பராக கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த கிறுக்கனுங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜாக்லினுக்கு தான் ஃபார்மேட் தெரியுமா, ஜாக்லின் தான் அழகாக பிரெட் ரோஸ்ட் போடுவாங்க. ஏன்னா பிரெட் ரோஸ்ட் அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமான டாஸ்க் இல்லையா. அதனால் ஜாக்லின் தான் போடுவேன்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருக்கா பொறுமையாக போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் சூப்பராக போட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குன்னாங்க. பட் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 12 மணிக்கு ஆயிடுச்சு. அப்போவும் அவங்களுக்குலாம் வரல. பட் ஒன்றும் புரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும், சரி ஓகே அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அருண் கேட்குறாரு, ஏன்னா இந்த 2 பிரெட் எல்லாம் கொடுத்தா பசங்களுக்குலாம் பத்தாது. ஸோ பத்தாது எப்படினாலும் என்கிட்ட இன்னொரு பிரெட் பேக்கெட் இருக்குது, நான் அதை எடுத்து எல்லாருக்கும் ஸ்லைஸாக சும்மா வெறும் பிரெட்டை கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஜாக்லினும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி கொடுத்துருங்க அருண் அப்படின்ட்டாங்க. ஸோ அருண் எல்லாருக்கும் பிரெட் கொடுக்குறாரு, வெறும் சாதா பிரெட் கொடுத்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஜெஃப்ரி ஓடி வரான். ஜெஃப்ரி ஓடி வந்து ஜாக்லின் கிட்டே எனக்கு இதில் கொஞ்சம் பட்டர் வை அப்படின்றான். ஆனால் முதல்லையே பிரெட் ஆம்லேட் போடும்போதே எல்லாருக்கும் பட்டர் கொடுத்தாச்சு, அதில் மைனஸ் வச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த கிச்சன் டீமில் இருக்கிறதுனால, ஜாக்லின் இருக்கிறதுனால ஜெஃப்ரி அடிக்கடி ஓடி வந்து இதை பண்ணுவார். அன்றைக்கும் சரி, ராணோ போய் கொஞ்சம் சிக்கன் கிரேவி கேட்டதுக்கு ஜாக்லின் திட்டினாங்க, இப்படிலாம் கேட்டு வராதிங்கடா அப்படின்னாங்க. அது எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருந்திருக்கும் யாருக்காக இருந்தாலும். ஸோ ராணோவுக்கு அது இன்சல்ட்டிங்காக இருக்க அவர் போயிட்டார். ஆனால் ஜெஃப்ரிக்கு ஜாக்லின் கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி ஜெஃப்ரி ஓடி வரான். கிச்சனுக்குள்ளே நம்மால் தானே இருக்குது அப்படின்ட்டு, இந்தா எனக்கு இல்லை கொஞ்சம் பட்டர் போடு அப்படின்னு. உடனே இவங்க பட்டரை எடுத்து தடவிட்டு இருக்காங்க. முதல் பிரச்சனை ஆரம்பிக்கிறது இந்த இடம் தான். உடனே ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ்லாம் அப்படியே குதிச்சுட்டு வந்து, எங்கள் ஜாக்லின் சொல்லிட்டியா அப்படின்வாங்க. ஏன்னா ஜாக்லின் தான் இந்த பிரச்சனையோட மூல காரணம். அவங்க கொடுத்தவங்க நீங்கள் யாருக்கும் ஒன்றும் கொடுத்துடக்கூடாது, இல்லை கொடுத்தா நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்கள் ஜெஃப்ரிக்கு மட்டும் அந்த பிரெட்டில் பட்டர் தடவி கொடுத்ததுமே அதை பார்த்துட்டே நம்ம மஞ்சரி வந்துட்டாங்க. மஞ்சரிக்கு பிரச்சனைனா பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி போல இருக்குது. அடடா அவனுக்கு மட்டும் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதுலேயும் கொஞ்சம் தடவு அப்படின்னு மஞ்சரி கேட்குறாங்க. பட் அதுக்கு ஜாக்லின் வந்துட்டு, டே மச்சான் இன்னும் நிறைய பேருக்கு நான் இன்னும் பிரெட் ஆம்லேட்டே போட்டு கொடுக்கலாம், அவங்களுக்குலாம் கொடுக்கணும்டா அப்படின்ட்டாங்க. ஸோ மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் பிரெட்டை சாப்பிட முடியாது, சரி வேறு கல் இருந்தால் கூட நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை ஒருத்தர் டோஸ்ட் பண்ண கேட்டால் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ட்டாங்க. கல்லும் தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ மஞ்சரி போயிட்டாங்க. போனாலுமே மஞ்சரிக்கு ரொம்ப பெரிய கோபம். அது என்ன அவனுக்கு மட்டும் பட்டர் கொடுத்தாங்க, நமக்கு ஒரு கல்லை போட்டு தரேன்னு சொன்னது கூட விட மாட்டேன்ட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. இவங்க அப்படியே அந்த கோபத்தோட உட்காந்துருக்காங்க. அருண் பார்த்தோன்னா எல்லாருக்கும் இப்படி சும்மா பிரெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ நம்மளோட விஷாலும் கேட்குறாரு, ஏண்டா சும்மா பிரெட்டை கொடுக்குறதுக்கு ஒரு பிரெட் ரோஸ் போட்டு கொடுறா அப்படின்னு கேட்டதுமே நம்மளோட இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு ஜாக்லினுக்கு. ஏன்னா ஜாக்லினுக்கு ஆல்ரெடி மஞ்சரி மேலே கோபம் இருந்தது. வந்து பட்டர் கேட்கும்போது, என்னடா பட்டர்லாம் கேட்குற போடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டு, என்ன இவங்க சாப்பிடணும்னு மட்டும்தான் நினைப்பாங்களாடா, நம்மளாம் சாப்பிட வேண்டாமாடா, அவங்களுக்கு மட்டும்தான் வயிறு இருக்கா, நம்ம அவங்களுக்காக பார்த்து செய்கிறோமே, நம்ம சாப்பிடணும்னு இவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு அருண் கிட்ட அப்பவே வார்த்தை விட்டாங்க. அடுத்தது விஷாலும் வந்து எனக்கு பிரெட் ரோஸ்ட் போட்டு தாங்கடா அப்படின்னு கேட்டதுமே, அருண் நீ யாருக்கும் கொடுத்துட்டு இருக்காது அருண், நமக்குலாம் வயிறு இல்லையா அருண், நம்ம சாப்பிட வேண்டாமா, நீ போய் சாப்பிடு, நீ எல்லாருக்கும் போய் சர்வ் பண்ணாத அப்படின்னு கத்துனாங்க. அதுவே இங்க இருக்க எல்லாருக்குமே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட விஷால்லாம், டே நீ போய் சாப்பிட்றா, நாங்கள் உன்னால தேவையில்லாமல் திட்டு வாங்கணும், போடா போய் சாப்பிட்றா அப்படின்னு விஷால் சொன்னார். ஸோ இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்ச மாதிரி இருந்ததா.
மறுபடியும் நம்ம மஞ்சரி ஆரம்பிக்கிறாங்க. விஷால் கிட்ட சொல்கிறாங்க, அதாவது விஷால் சௌந்தர்யா எல்லாரும் அங்கே இருக்காங்க. விஷாலை கூப்பிட்டு, ஏன் விஷால் அங்கே இத்தனை பேர் இருக்காங்க, கிச்சன் டீமில் 6 பேர் இருக்காங்க, நம்மகிட்ட தவா கொடுத்தா நம்மளே கூட போட்டுக்குவோம், இவங்க இதுக்காக கத்துறாங்க நம்ம கிட்ட அப்படின்னு ஆள் சேர்க்குறாங்க இல்லையா? ஏன்னா இப்போதான் விஷாலும் ஜாக்லினும் அப்படி லைட்டாக கடிச்சிக்கிட்டாங்க, ஸோ ஆள் சேர்ப்போம் அப்படின்னு ஆள் சேர்க்குறாங்க. உடனே சௌந்தர்யா கேட்டுகிட்டே இருந்து, நான் சார்ஜென்ட், நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ நீங்கள் 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா 2 கல் வச்சு போட வேண்டியதானே? ஆல்ரெடி நமக்கு ப்ரொமோஷன் போயிட்டு வந்து லேட் ஆயிடுச்சு நமக்கு தெரியுது. அப்போ 6 பேர் ஒவ்வொரு ஆள் வந்துட்டு டக்கு டக்குன்னு செய்யறதை விட்டுட்டு நான் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் சமைப்பேன், ஏன்னா 2 நாள் தர்ஷிகா சமைச்சிட்டாங்களாம், ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இவங்க தான் பண்ணணும், லஞ்ச் இவங்க தான் பண்ணணும், டின்னர் பண்ணணும், ஏன் வெயிட் பண்ணுறீங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கோஆர்டினேஷன் அது உங்களுக்குள்ள தானே இருக்கணும். அது மஞ்சரி கேட்டது கரெக்டான பாயிண்ட். ஆமா இல்ல, நம்ம சௌந்தர்யா சரியான மக்கு சௌந்தர்யா, ஆமா இல்ல தப்பு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க நான் உங்களுக்கு பிரெட் ரோஸ்ட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட சாச்சனாவோட பிரெட்டை வாங்கி இவங்க பிரெட் டோஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட சௌந்தர்யா அவங்க சார்ஜென்ட்டா இல்லை, பொறுப்பான சார்ஜென்ட்டை பிரெட் டோஸ்ட் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க சாச்சனாக்கு. அடுத்தது நம்ம மஞ்சரி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க, எப்படி இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு உட்காந்துருக்கும் போது நம்ம அப்பாவியான முத்துக்குமரன் அந்த இடத்துக்கு வந்துட்டார். தெரியாமல் சரி மஞ்சரி இருக்காளேன்னு வந்து உட்காந்துட்டார். அந்த மனுஷன் வந்து உட்காந்தது ஒரு குத்தமாக போயிடுச்சு. வந்து உட்காந்தவர்கிட்ட இவங்க மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு, நான் வந்து ஒரு பிரெட் பட்டர் கேட்டேன், எனக்கு தரமாட்டேன்னா ஜெஃப்ரிக்கு கொடுத்தா சரி பரவாயில்ல, சாதா பிரெட் சாப்பிட முடியாது, பிரெட் டோஸ்ட் போட்டு கொடு, கல் கொடுன்னு கேட்டது கூட தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கு வந்து என்னமோ எங்களுக்குலாம் வயிறு இல்லையா, நாங்கள்லாம் சாப்பிட வேண்டாமா, நம்ம என்ன அவங்கள சாப்பிட வேணாமா நான் சொன்னோம். அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பார்த்தியா, வெளியே மக்கள் கிட்ட எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது, ஏதோ கிச்சன் டீம் ரொம்ப நமக்காக உருகி செய்கிற மாதிரியும், நமக்கு கிச்சன் டீம் மேலே பாசமே இல்லை, நம்ம தான் அவங்கள போட்டு வேலை வாங்குற மாதிரியும் அவன் இப்படி பேசுகிறா பாரு, வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னதும் முத்துக்குமரன் என்ன யோசிச்சாருன்னா, ஆமாம் அப்படி பண்ணக்கூடாது இல்லையா, கிச்சன் டீமில் இருக்கிறவங்கன்றது அவங்க பொறுப்பு தானே, அது ஏன் அவங்க செய்யலை அப்படின்றதுக்காக அவரும் கரெக்டாக அப்போ கேட்க போறாரு. நம்ம சௌந்தர்யாவும் அங்கே பிரெட் டோஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட முத்துக்குமரன் அருண் கிட்ட கேட்கிறாரு, சார் இப்போ பிரெட் டோஸ்ட் போட்டதுல என்ன சார் தப்பு இருக்கு, வெறும் பிரெட் சாப்பிட முடியல, எங்களுக்கு டோஸ்ட் பண்ணி தாங்கன்னு கேட்குறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு நம்மளோட அருண் இருந்துட்டு, அதுக்கு தான் பிரெட்டை கொடுத்துருக்கவே கூடாது, அதாவது தர்ஷிகா கிட்ட சொல்றாரு, பிரெட் வந்துட்டு இவங்க பிரெட் ஆம்லெட் 2 பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு போங்கன்னு விட்டுருணும், ஏன்னா எங்களோட காலையில மெனுவே அதுதான், வெறும் பிரெட் ஆம்லெட் மட்டும் தான் எங்க மெனுவில் இருந்தது, சரி எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு பிரெட்டை கொடுத்தது தப்பா போச்சு, கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஸோ மஞ்சரி பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு பிரெட் ஆம்லெட் கொடுத்ததோட நிறுத்திக்கணும், பிரெட் டோஸ்ட் போட்டு கொடுத்த அந்த வெறும் பிரெட்டை கொடுத்ததே தப்புன்னு சொல்றீங்களா, அதை வந்து நீங்க அப்படிதானே மெயின் பண்றீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்போ இவர் நம்ம அருண் வந்து, மேடம் தயவு செஞ்சு எதுவும் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க மேடம், நான் அப்படி எதுவுமே சொல்லலை, நீங்க இதை வந்து வேற மாதிரி கன்வெர்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டார். நான் தான் இவங்களுக்குலாம் பசிக்குமேன்னு சொல்லி பிரெட்டை கொடுத்தேன், அந்த பிரெட்டை கொடுத்தனால தான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு, அதை அப்படி நிறுத்திருக்கலாம்னு சொன்னதுக்கு மஞ்சரி பிடிச்சிக்கிட்டாங்களா, ஸோ நீங்கள் வேற ஏதாவது அதை டைவர்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஒரு கெஷர் இந்த கையெடுத்து கும்பிடுற மாதிரி வச்சார். மேடம் ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க, இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு. அது நம்ம மஞ்சரிக்கு இன்சல்ட்டிங்காக போயிடுச்சான். இவ்வளோ நேரம் பிரெட் டோஸ்ட் கொடுக்கல அது பிரச்சனை இல்லை, பட்டர் கொடுக்கல அது பிரச்சனை இல்லை, நீ எப்படி என்னை பார்த்து இப்படி ஒரு கெஷர் பண்ணலாம், அதில் என்னங்க தப்பு இருக்குது, ஒருத்தர் வந்து அம்மா தயவு செஞ்சு முற்றுமா தாயே, நீ பேசுனா நீ மணிக்கணிக்கா பேசு, பிரச்சனையை பெருசு பண்ணுவோமா விட்டுருமான்னு சொன்னாராம். அது கோவம் வந்துருச்சோம். நீங்கள் எப்படி அருண் இப்படிலாம் பேசலாம், நீங்கள் ட்ரிகரிங் மோட்ல இருக்கீங்க அருண், நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு. அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் அருணுக்கு இந்த ட்ரிகர்ன்ற வேர்ட் பேசினா பிடிக்காதுன்னு, அதுக்காகவே அருண் நீங்கள் என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க, நீங்கள் ட்ரிகரிங் மோட்ல இருக்கீங்க அருண், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒருத்தனை ப்ரொவோக் பண்ணுறீங்க, இன்னும் அவனை கோவப்பட வைக்கிறீங்க. நீ நார்மலா இல்லடா, நீ கோவப்படுறடா, நீ எரிச்சலா இருக்கவன்லாம் பேச முடியாதா அப்படின்ற மாதிரி அருண் நீங்க ப்ரொவோக்கிங் மோட்ல இருக்கீங்க, நீங்க பேசாதீங்க அப்படின் போது அவன் மறுபடியும் மேடம், அவன் வெறி ஆயிடுச்சுன்னா அவன் அப்படிதான் பண்ணுவான். அருணும் மேடம் ப்ளீஸ் மேடம், நான் உங்ககிட்ட பேசல, நான் கேப்டன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் தர்ஷிகா கிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க பேசாம இருங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தர்ஷிகா மஞ்சள் கிட்ட சொல்லிட்டாங்க, சாரிங்க இது எங்க தப்பு தான், நீங்க சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 3 தவா வச்சு டக்கு நாங்க போட்டு கொடுத்துறோம், எங்க தப்பு தான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லியாச்சுல, முடிச்சிருக்கலாம் இல்லையா. பட் மஞ்சரி மறுபடியும் அருணை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லைக் நான் உங்ககிட்ட பேசல, நீ எதுக்கு அப்படி என்ன பிரெட் கொடுத்தது வந்து தப்புன்னு சொல்றியா, நீ வந்து உங்களுக்குலாம் கொடுத்ததே தப்புன்ற ரேஞ்சுக்கு நீ பேசுறியா அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நம்ம கேப்டனும் விஷாலும் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கேப்டன் தீபக்லாம் இருந்துட்டு, இவனுங்க ஆரம்பிச்சு அப்படினால என்கிட்ட தானே வருவானுங்க, சரி பார்த்துக்கலாம், இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சு. அண்ட் தீபக்கு ஏன் முத்துக்குமரன் மேலே அவ்வளோ கார்டன் தெரில. தீபக் சொல்கிறாரு, சும்மா இருக்காமா, இந்த முத்துக்குமரன் வேற ஏதாவது ஏற்றி விட்டுட்டு இருப்பான், நோண்டிட்டு இருப்பான், ஏதாவது ஒரு பிரச்சனையை வரட்டும் நம்மகிட்ட வரட்டும் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருந்தார். அருண் கூப்பிட்டுட்டார், கேப்டன் என்னால இவங்க சமாளிக்க முடியல, வாங்க கேப்டன் அப்படின்னு. ஸோ கேப்டன் வந்ததுக்கப்புறம் என்னமா பிரச்சனைன்னு போது அவன் என்ன கையெடுத்து கும்பிடுறான், அது என்ன பண்ணுறான், நான் சும்மா நார்மலாக பேசுனதுக்கு அவன் எதுக்கு அதுக்கு கையெடுத்து கும்பிடணும், இது என்ன தப்பாக இருக்குது, அந்த கெஷரே தப்பாக இருக்குது அப்படின்னு போது தீபக் ட்ரிகர் ஆயிட்டார். என்னங்க உங்களை தப்பாக பட்டாங்க, தப்பான ஒரு கெஷரில் பண்ணியிருந்தா நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன இருக்குது, அவன் ரொம்ப பொலைட்டாக இந்த விஷயத்தை விட்டு இந்த டாப்பிக்கை பேசாதானே பொலைட்டாக தானே சொன்னான், இதில் என்ன தப்பு இருக்குது, அவன் கையை பிடிச்சி யாரும் கட்டி போடலாம் முடியாது, அவனுக்கு என்ன தோணுதோ அவன் செய்வான் அப்படின்னு
இவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க ஒரு கேப்டனா பேசவே மாட்டீங்களா, தீபக்கா தான் பேசுவீங்களா அப்படின்னு மஞ்சரி. ஆமா இப்ப நான் தீபக்கா தான் பேசுறேன், என்ன இப்போ அப்படின்னு இவங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ளே நம்ம சத்யாவெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கல, சத்யா நீயா அப்படின்னு. சத்யா என்ன சொன்னாருன்னா, ஆமா மஞ்சரி கேப்டனா இருக்கும்போது நீங்களும் தான் அப்பப்போ படைத்தளபதியா மாறுறீங்க, அப்பப்போ கேப்டனா மாறுறீங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி இடத்துல மாறுவாங்க அப்படின்னு சொன்னதான் நம்ம தீபக். ஏய் வாடா வாடா இப்ப வாடா ஏரியாக்கு வாடா அப்படின்ற மாதிரி இப்ப பேசு. என்ன நான் இப்ப அப்படிதான் பேசுவேன், நான் கேப்டன் கிடையாது, நான் தீபக்கா இப்ப அப்படிதான் பேசுவேன், என்ன நீ ஓவரா பண்ற அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு மனுஷன். பயங்கர டென்ஷனா நான் தீபக் இன்னைக்கு தான் பார்த்தேன். பயங்கர அந்த ஹைப்பர், அவரோட ஆக்டிவ், நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்து எடுத்துருவேன் என்ன நீ அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நிமிஷம் வீடியோ அதிர ஆரம்பிச்சிருச்சு. லைக் பசங்களாம் டேய் சும்மா இருறா, அருண் ஒரு பக்கம் பிடிக்கிறாரு, அண்ணா விடுங்கண்ணா அப்படின்றாரு, முத்துக்குமரன் பிடிக்கிறாரு. நான் அப்படிதான் பேசுவேன், என்ன நானும் மனுஷன் தானே, எனக்கும் எரிச்சலா இருக்காது, சும்மா நெய்ன்னு அவன் அப்படிதான் பேசுவான், ஒருத்தன் பேசுறதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் உங்ககிட்டலாம் பேச முடியாது, நான் கேப்டன் கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு மஞ்சரி சொன்னது. இரு கேப்டன் வருவார் அப்படின்னு போய் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நம்ம கூலா கேப்டன் தீபக் வராரு. வந்து என்னதாங்க உங்கள் பிரச்சனை, வாங்க லிவிங் ஏரியாவில் வாங்க, ரோஸ் கட் பண்ணணுமா, எல்லாரும் வாங்க கூப்பிட்டு வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் அந்த பஞ்சாயத்தை பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பிரச்சனையில் என்னோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பிரச்சனையை ஆரம்பிக்கிறது இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சூனியக்கார பொம்மை நம்ம ஜாக்லின் தான் காரணம். மேக்ஸிமம் காரணம் அவங்கள தான் இருப்பாங்க. அண்ட் இன்னைக்குமே அவங்க பண்ண தப்பு, உங்களோட டீம் உங்களுக்கு பிடிச்ச அப்படின்றதுக்காக ஜெஃப்ரிக்கு ரயான்கெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களா, அது ரொம்ப தப்பு. இது உங்க 2-4 பேருக்கான ப்ரொவிஷன் கிடையாது, எல்லாருக்கும் காமன் ஆனது அப்படின் போது நீங்க பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு ஜெஃப்ரிக்கு அவங்க எக்ஸ்ட்ராவா பட்டர் கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு. ரெண்டாவதா மஞ்சரி கேட்கும்போது அவங்களுக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ ஒருத்தருக்கு நீங்க கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கலன்னா டெஃபினட்டா அது வந்து ஒரு கிளாஷ் ஆகதான் செய்யும். அது அவங்களோட தப்பு. அடுத்ததா உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்ற ஒரு கோபத்துக்காக எங்களுக்குலாம் வயிறு இல்லையா, எங்களுக்குலாம் பசிக்காதா, நாம மட்டும் இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமா, வக்கனே அவங்க சாப்பிடுவாங்களாம், நாங்களாம் சாப்பிடுவீங்க யோசிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி திமுறா பேசினது மூணாவது தப்பு. அடுத்ததா அவங்கள நீங்க பல தடவை நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், ஸ்கூல் டாஸ்க்லயும் இதே வார்த்தையை சொல்லி அழுதுருப்பாங்க. மச்சான் நான் காலையில இருந்து நிக்கிறேன் மச்சான், காலையில இருந்து சமைக்கிறேன் மச்சான், அத்தனை பேருக்கும் நான் தான் மச்சான் 2 வீட்டுக்கும் சமைக்கிறேன் மச்சான், யாராவது யோசிக்கிறாங்களா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அவங்க செய்யற வேலையை நான் எவ்வளோ ஒரு பெரிய புனித ஆத்மா, நான் இந்த வேலையை செய்யறேன், ஆனா நீங்க ஏன் எனக்காக ஒன்றும் பண்ண மாட்டீங்களா, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் சரி நாங்க இத்தனை பேருக்கு சமைக்கிறோம் இல்லையா, எங்க கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்களா, எங்களுக்குலாம் வயிறு இல்லையா அப்படின்றாங்க. அன்னைக்கும் சரி ஸ்கூல் டாஸ்க்லயும் சொன்னாங்க. ஸ்கூல் டாஸ்க்ல மஞ்சரி அண்ட் ஜாக்லின் தான் மெயினா சமைச்சாங்க. பசங்க நம்ம சிவா அண்ட் அருணுக்கு பெருசா சமைக்க தெரியாது, இவங்க 2 பேர் தான் மெயினா நின்னாங்க. ஆனால் என்னைக்குமே மஞ்சரி வந்து நான் தான் சமைச்சு இத்தனை பேருக்கு சமைச்சேன்னு சொன்னதில்ல. அன்னைக்கும் ஜாக்லின் அதே பண்ணாங்க. நான் எத்தனை பேருக்கு சமைக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்படுறேன், காலையில இருந்து நிக்கிறேன், எனக்கு பீரியட்ஸ், எனக்கு கால்வலி, என்னென்ன காரணமோ சொல்லி நான் தான் இந்த வீட்டில் எல்லாரையும் பார்க்குறேன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கும் நான் இவ்வளோ பேருக்கு செஞ்சு கொடுக்குறேன்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்மளை சாப்பிட்றவங்களுக்கு அது சாப்பிடவே தோணாது. நம்மளை குத்தி குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கும். உனக்காக நான் எவ்வளோ செய்கிறேன், எனக்காக நீ என்னடா செஞ்ச, உனக்கு நீ இன்னைக்கு ஒக்கடையே உட்காந்து தின்னுட்டு இருக்கல, அதை நான் தாண்டா செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். குத்தி குத்தி காமிக்கிற மாதிரி ஜாக்லின் பேசுகிறாங்க. த இரிட்டேட்டிங் டு த கோர். அது சாப்பிட்றவனுக்கு ஏன்டா நம்ம இதை சாப்பிட்றோம், நீ ஏன்டா இதுக்கு கஷ்டப்பட்டு செஞ்சு, நீ இதுக்கு எனக்கு செஞ்சே கொடுக்காம இருந்திருக்கலாமே, நீ எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு அதை நான் தான் செஞ்சேன் அப்படின் போது அது சாப்பிடவே முடியாது நமக்கு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஜாக்லின் கொண்டு வராங்க. ஸோ எல்லாத்தையும் இன்டெரக்டாக சைலண்டாக ஜாக்லின் ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்ததாக வெடிக்கிற நம்மளோட மஞ்சரி. ஸோ மஞ்சரியாவது இதை புரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட தர்ஷிகா சொல்லிட்டாங்க, சாரிங்க எங்கள் தப்பு தாங்க, நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அட்ரஸ் பண்ணுற பிரச்சனையாக இருந்தால் பாருங்க கேப்டன், ஒருத்தருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்காம இருக்காங்க, அதை நீங்கள் கேளுங்க கேப்டன் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் அருண் அடுத்த வரான் அப்படின் போது அருணை நீங்கள் ட்ரிகர் பண்ண பில்ட் பண்ணி நீ ட்ரிகரிங் மோட்ல இருக்க அருண், நீ தான் அருண் பண்ணுற, ஒருத்தவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்றது தப்பே கிடையாது. அந்த கெஸ்டர்ல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவன் பொலைட்டாக தானே உங்ககிட்ட பேசுகிறான், ப்ளீஸ் இதை விட்டுருங்க, ஏன்னா இது எங்களுக்கு லஞ்ச் பண்ணணும், எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பட் அதை நீங்கள் ஏன் டெவலப் பண்ணணும் மஞ்சரி அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ மஞ்சரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றக்காக இந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து நிற்கல. ஆஸ் அ ஹவுஸ்மேட்டாக கேட்குறாரு, நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, நாங்களே டோஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் எங்களுக்கு அட்லீஸ்ட் தவாவது கொடுக்கலாம் தானே அப்படின்னு ஒரு ஹவுஸ்மேட்டுக்காக தான் வந்து முத்துக்குமரன் கேட்டார். ஆனால் முத்துக்குமரன் இதை எந்த இடத்துலையும் அடுத்த லெவலுக்கு அவர் கொண்டு போகல. ரொம்ப பொலைட்டாக நம்ம ஜாக்லின் கிட்ட கேட்டுட்டு இருக்கார். பட் மஞ்சரி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முதல் பிரச்சனை ஆரம்பிக்கிறது இந்த நம்மளோட சூனியக்கார பொம்மையான ஜாக்லினால, அண்ட் அதை முடிச்சு வைக்கிறது நம்ம மஞ்சரி. முடிச்சு வைக்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி அண்ட் ஜாக்லின் 2 பேருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸாக இருக்காங்க இந்த பிரச்சனையில். அண்ட் நம்மளோட கேப்டன் கூல் தீபக் பற்றி சொல்லி ஆகணும். தீபக் ரொம்ப ஜென்டில்மேன் அந்த வீட்டில். ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாருன்னா அதை யார் சொன்னாலும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். அவரோட மைண்ட் செட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா,
இத்தனை பேருக்கு இந்த ஹவுஸ்மேட்ஸ், அதாவது குக்கிங் டீமில் இருக்கிறவங்க ஒரு 6 பேர் இத்தனை பேருக்கு செய்கிறாங்க, 80 சப்பாத்தி போடுறாங்க, இத்தனை பிரெட் ரோஸ்ட் போடுறாங்கன்னா அது சூப்பர், அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்கள கேட்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் தீபக் கடைசி வரைக்கும் நிற்கிறார். அவனுக்கு நான் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கேன், அந்த பொறுப்பு அவன் சரியாக செய்கிறானா இல்லையா அப்படின்றத அவர் பார்க்க மாட்டார். கிச்சன் டீம் வேலை கஷ்டம், அவன் செஞ்சு கொடுக்குறதே பெருசு, அதை நீ தின்னுட்டு போ, அந்த மைண்ட் செட்டு தான் அவரு இருக்காரு. ஸோ தீபக் இதை வந்து ஒரு கேப்டனாக ஒரு கேப்டன் கால் எங்கேயுமே எடுக்க மாட்டார். அவருக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு கேப்டனாக ஒரு முடிவெடுத்தா அங்கே சேதுனா வந்துட்டு ஏன்டா அவன் கையில் வந்து ஒரு அதிகாரம் கொடுத்தா ஓவரா ஆடுவியா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற பயத்தில் ஹவுஸ்மேட்ஸை பேச விட்டு சத்யா என்ன பண்ணாரோ அதே வேலையை இப்போ தீபக் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ காலையிலே உங்களுக்கு ப்ரொமோஷன் போயிட்டு லேட் ஆச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவ்வளோ லேட்டாக தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்போ லஞ்ச் நீங்கள் எப்போ பண்ணுவீங்க? ஏன்னா இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரமாக உட்காந்து லிவிங் ஏரியாவில் இதைத்தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் கேப்டனாக ஒரு முடிவு எடுக்கணும். அந்த இடத்துல இங்கே பாருங்க, நீ செஞ்சது இது தப்பு, மஞ்சள் நீ இதை பேசக்கூடாதுமா, நீ வெளியே போமா, நீங்கள் கிச்சன் டீம் என்ன பண்ணுறீங்க, அடுத்து லஞ்ச் பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோ தான் என் டெசிஷன், இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது, உனக்கு ஒரு ரோஸ் கட் பண்ணுமா, கட் பண்ணிட்டு போய்க்கல அப்படின்னு விட்டுட்டு எல்லாரையும் உட்காந்து நீ பேசுன்னு கதை கேட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ கேப்டனா தீபக் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிட்டார். ஏன்னா அடுத்தது நீங்க லஞ்ச் பண்ணணும், டாஸ்க் இருக்கு, அதெல்லாம் தெரியாம கடைசி வரைக்கும் சோத்துக்கு அடிச்சுட்டு சாக போறாங்களா அப்படின்னு புரியல. இன்னும் என்னென்ன மொக்க கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.